என்னங்க சொல்கிறீங்க? நம்ம மதுரையில் மெயின் ரோடு பக்கத்தில் மெயின் ஏரியாவில் 39 லட்ச ரூபாய்க்கு வீடு கிடைக்குதா? அப்போனா கண்டிப்பாக வாங்கலாமே. இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில் நீங்கள் இடம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா? அப்போ இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸே தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் உங்கள் இடம் வீடு விற்கணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸே தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரையில் பனங்காடி பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. 2 சென்ட் இடத்துல கிரவுண்ட் பிளான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து 250 சதுரத்தில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் அழகாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல கார்டன் வைக்கிற தனியாக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. மெயின் கேட்டு வெளியே வீட்டுக்குள்ள வந்தோடனே போர்ட்டிகோ ஏரியா அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோக்கு பார்க்கிங் டைஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்ட்டிகோக்கு ரைட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்காண்டி ஸ்டேக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்ட்டிகோலேருந்து 2 பேர் ரீச் ஆனால் வீட்டுக்குள்ள புறமே பண்ணியிருக்காங்க. வெளியில் ஸ்டீல் கேட்டும் நிலக்கதவுக்கு தேக்கூடும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசஸை ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு நல்ல அட்ராக்டாக அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் சென்டரில் டிவி கேபினெட் அண்ட் பூஜா கபடோர் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட்டில் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசஸாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு நல்ல அட்ராக்டாக அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் கபடோர் கூட இந்த பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் பக்கத்தில் அட்டாச் ரெஸ்ட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூம்க்கு இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க மாடலர் கிச்சன். அந்த மாடலர் கிச்சன் என்ன மாதிரி ஸ்பேஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட்டில் மாடலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கிச்சனுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் கோவரா கேபினெட் போக வால் கேபினெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு எல் ஷேப்பில் மேடை அமைச்சு கிரானைட் வீசிங் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன மாதிரி ஸ்பேஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாக்கர்ஸில் இருக்க ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே ரெட்டாக்ஸ் எப்படியும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னு ரைட் ஹேண்ட் சைடு டெரஸ் ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த டெரஸ் ஏரியா வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறக்காண்டி ஸ்டாக்கர்ஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் நல்ல ஸ்பேசஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. நல்ல அட்ராக்டாக அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட்ரூமோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க.